இன்னைக்கு ஆஸ்திரியால தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் ஏன் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு. எல்லா பில்டிங் பக்கத்துல தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி இருக்காங்க. சத்தம் விலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா உங்களோட 1 யூரோவும் திருப்பி கிடைச்சிடும். ஒரு குட்டி பாக்ஸ் பாப்கார்ன் வந்து ஆக்சுவலா நம்ம ஊரை ரொம்ப தேடுதுங்க. நம்ம ஊர்னா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அல்வா டு ஆஸ்திரியா சேனல். நான் உங்க இசக்கி சதீஷ். இன்னைக்கு ஆஸ்திரியால தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். நான் ஏன் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கோட் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம படம் இங்க ரிலீஸ் ஆகுறதே ரொம்ப ரேருங்க. ஏன்னா நான் இருக்கிற சிட்டியில வந்து ஒரு வாரம் இல்லை 2-3 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும். ஆனா இன்னைக்கு படம் ரிலீஸ் தேதி அன்னைக்கே எங்க ஊர்ல வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, இங்க மக்கள் அந்த படத்தை வந்து எப்படி பாக்குறாங்க, மோஸ்ட்லி தமிழ் மக்கள் தான் வருவாங்க இங்க. ஸோ அவங்க எப்படி படம் பாக்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதாங்க அனன் ஆஃப் கீனோ. கீனோனா ஜெர்மன்ல சினிமாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அனன் ஆஃப்ன்றது இங்க இருக்கிற ஏரியா. ஸோ இதுதான் இங்க இருக்க சினிமா தியேட்டர். எல்லா பில்டிங் பக்கத்துல தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்காது இங்க. வாங்க உள்ள போயிடலாம் வாங்க. ஸோ இப்போ தேட்டருக்குள்ள வந்தாச்சு. உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கிட்ஸ் விளையாடுறதுக்கான நிறைய கேம்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 யூரோங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு படி 1300லேருந்து 1400 ஆகும். நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் டேக்கு டிக்கெட் எவ்வளோன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க நிறைய லாக்கர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த லாக்கர்ல வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் 1 யூரோ போட்டிருக்கு. இப்போ இதில் ஒரு 1 யூரோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட வாலெட் இது வந்து நான் உள்ள வைக்கிறேன் அப்படின்னா உள்ள வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். நான் படம் முடிச்சுட்டு வந்து எடுக்கும்போது எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ படம் பார்த்து முடிச்சிட்டீங்க, இப்போ வந்து இருக்கிற லாக்கர்லேருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை எடுத்துட்டு உங்களோட 1 யூரோவும் திருப்பி கிடைச்சிடும். ஒரு குட்டி பாக்ஸ் பாப்கார்ன் வந்து 4.5 யூரோ. அதாவது நம்ம ஊர் காசுக்கு படி 400 ரூபா கிட்டத்தட்ட. எனக்கு பசி இல்லப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லவுஞ்சில் வந்து உட்காந்துருக்கோம். யாருமே இல்லை, கூட்டமே இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஊரை ரொம்ப தேடுதுங்க. நம்ம ஊர்னா இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டத்தோட ரசிகர்கள் எல்லாம் வந்து நிற்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தா யாரும் அவ்வளோ பெருசாக இன்னும் வரக்கூட இல்லை. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது படத்துக்கு. எல்லாரும் பொறுமையாக ரிலாக்ஸாக தான் வரும். இது ஒரு புது விதமான அனுபவம் தான் வெளிநாட்டில் இருக்கும்போது. பட் இருந்தாலும் நாள் படம் பார்க்குற ஒரு சந்தோஷம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த படம். இப்போ படம் பார்த்து முடிச்சாச்சுங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். நல்ல படம் தான். ஸோ நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஏன்னா தமிழ் படம் இங்கே வர்றதே பெருசு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்படி படம் பிடிச்சின்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
மீண்டும் இதே மாதிரி ஒரு ஆஸ்திரியாவில் ஒரு vlog-ஓட கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய், see you. இதே மாதிரி ஆஸ்திரியாவில் நடக்கிற நிறைய விஷயத்த உங்களுக்காக காட்ட போகிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.